பேருக்கு தான் ஃப்ளாட்டில் இருக்கிறோம். நாய் கத்திட்டுன்னா உடனே என்னத்துக்கு நாய் கத்துதுன்னு கேட்கறதுக்கு வர மனுஷங்க சின்ன வயசுலேருந்து இங்கேயே இருக்கிறான். பாவம் தனியாக இருக்கிறான், யாரும் கிடையாது. அதுவே காலையிலேருந்து திறக்கலையே, என்னாச்சு? ஏதாவது காஃபியாவது போட்டு கொடுப்போம், டீயாவது போட்டு கொடுப்போம், 2 இட்லி செஞ்சு தருவோம். பாவம் அவனுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டா பூலோகம் அப்படியே விடிஞ்சு போயிடும். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எல்லாரும் பரிசுத்தமான ஆவியாயிடுவாங்க. அதனால் இன்னும் உடம்பே முடியல, எழுந்துக்க தலை சுற்றுறது. அதான் போய் கடையில் லெமன் சோடா வாங்கின்னு வந்தேன். எழுந்து வெளியில் போக முடியல, போனால் தலை சுற்றுறது, இங்கே விழுந்துட போகிறேன்னு பயமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊரையும் உலகத்தையும் நான் பார்த்ததே இல்லைப்பா. என்ன கதவை கூட திறக்காமல், என்ன ஒரு சோஷியலிசம், என்ன ஒரு மனுஷங்க ஒத்துமையே இல்லாத வாழறாங்க. இவங்கக்கிட்டெல்லாம் நாயோட அன்பை பற்றி பேசி என்ன புரிய போகிறது இவங்களுக்கு? என்ன பாடுபடுத்துறதுங்க இவங்கெல்லாம்? என்ன ஜென்மங்கன்னே தெரியல. ஜன்னலை கூட திறக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் எப்படி மூச்சு விடுது வீட்டுக்குள்ளேன்னே தெரியாது. ஒவ்வொரு வீட்லேயே இருக்கிறவங்களும் அப்படி தான். இந்த ஃப்ளாட்டில் உள்ளுக்குள்ளே அவங்களே செத்து போயிட்டாங்கன்னா கூட யாருக்கும் தெரியாது. செத்து போய் போனோம் நாரி வெளியில் வந்தால் தான் அப்புறம் தான் கார்பரேஷன்காரன் சொந்தக்காரங்கள்லாம் வரணும். அப்படி நாகரீகமாக அப்படி பௌஸாக வாழறாங்க இவங்கெல்லாம். ஒத்துமை கிடையாது, அக்கம் பக்கம் பேச்சு கிடையாது, யார் இருக்காங்கன்னு தெரியாது. என்ன ஒரு மட்டமான உலகம். பைரவா, உடம்பு கொஞ்சம் சரி பண்ண முடியல, தலையில் தண்ணி ஏறிட்டுருக்கு போல இருக்குது, பாரமாக இருக்குது. நான் எழுந்துக்கணும் நாளைக்காவது. கடவுளே, நான் எழுந்தால் தான் இந்த குழந்தைங்களுக்கு செய்ய முடியும். உடம்பு ரொம்ப முடியல, படுத்துகிட்டே இருக்கேன், ஒரே மயக்கமாக இருக்குது. பாலை காய்ச்சி கொஞ்சோண்டு காஃபி குடித்தேன், அவ்வளோதான். தெருக்கோடி முடியாமல் நம்ம மருந்து கடையில் ஒரு விஷயம் சொன்னால் தெருக்கோடியில் இருந்தால் கூட போட்டுக்கிறாங்க பெருசாக ஃப்ரீ ஹோம் டெலிவரி. முதல்ல அந்த ஃப்ரீ ஹோம் டெலிவரியெல்லாம் போர்ட்லேருந்து எடுக்க சொல்லணும். ஒரு அவசரம்னா கூட ஒரு மருந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு பொருள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. சாகிற நிலைமையில் இருந்தால் கூட நம்மளே எழுந்திரிச்சு போய் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். இவங்கெல்லாம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்களாம். என்ன அக்கிரமம் ஊராகுது. சரி, பேருக்கு தான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஆமாம், ஹாட்டாக தான் இருக்குது ஊர். சுற்றி சுற்றி நகை கடை. எங்கள் தெருக்குள்ளேயே 4 நகை கடை வந்துடுச்சு. சாவரவனுக்கு என்னத்துக்குங்க நகையை வச்சு என்ன பண்ண போகிறான்? பசிக்கும் போது நகையை எடுத்து தின்ன முடியுமா? ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் கிடையாது, ஒரு மெஸ்ஸு கிடையாது. பசிக்குதுன்னா சாப்பிட இங்கே ஒன்றுமே கிடைக்காது. எல்லாத்தையுமே நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமா? என்ன வேலை? என்ன ஒரு மினி டிஃபன் வாங்கணுன்னாலே 250 ரூபா வாங்குகிறான். நான் அப்படி கொடுத்து வாங்கி நான் சாப்பிட முடியுமா? ஒரு கப்பு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு கப்பு சாப்பாடு, ஒரு சோறு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு 2 இட்லி, ஒரு டம்ளர் காஃபி சூடாக அது செஞ்சு கொடுக்க கூட யாரும் இல்லை. இப்படி என்ன அநியாயமாக அனாதையாக விட்டு இந்த ஆண்டவன் ஏன் தான் இந்த மாதிரி சோதிக்கிறானோ தெரியல. எல்லாருக்கும் செஞ்சேன். எங்கள் வீட்டில் எல்லாரையும் பத்திரமா பார்த்துட்டேன். என்னை பார்க்க யாருமே இல்லை இப்போ.